ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைக்கில் நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஹெல்மெட் போடாமல் போனாலோ, சப்போஸ் நம்மளோட பைக்கில் ட்ரிபிள் சேதம் ஏற்றிட்டு போனாலோ, ஸோ அந்த மாதிரி போகும்போது டிராஃபிக் போலீஸ்காரங்க நம்மளோட பைக்கோட நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைன் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த ஃபைன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லா நம்பர் வரும். ஸோ அந்த செல்லா நம்பர் வச்சு தான் நம்ம டிராஃபிக் போலீஸ் போட்ட ஃபைனை நம்ம கட்ட முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செல்லா நம்பர் வச்சு எப்படி நம்ம டிராஃபிக் போலீஸ் போட்ட ஃபைனை நம்ம எப்படி ஆன்லைனில் கட்டுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ டிராஃபிக் போலீஸ் போட்ட ஃபைனை எப்படி நம்ம ஆன்லைனிலே செல்லா நம்பர் வச்சு எப்படி நம்மளே பே பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஃபைன் செக் அப்படி சொல்கிறீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லான் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லா நம்பர் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் நம்பர் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். டிஎல் நம்பர் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செல்லா நம்பர் வச்சு தான் நம்ம அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லா நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட மெசேஜில் வந்துடுற செல்லா நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்திருக்க செல்லா நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துருக்க செல்லா நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ண கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கிளியராக பார்த்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கெட் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு இதில் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனை ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் அதில் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைக் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் காட்டும், அந்த பைக் நம்பர் காட்டும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்லா நம்பர் காட்டும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். ஸோ ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் ஓடிபி வர மறுபடியும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு என்டர் ஓடிபி கோட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனில் அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்குது அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் அந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் கெட்வே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இபே மல்டி பேங்க் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் வச்சு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு வச்சு தான் நம்ம அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டெபிட் கார்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்பரை பார்த்து நீங்கள் அதில் கிளியராக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கார்டு நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க மந்த்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டில் என்ன மந்த் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த மந்தை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் அப்படி சொல்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டில் என்ன இயர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த இயரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் உங்களோட ஏடிஎம் கார்டில் அந்த சிவிவி நம்பர் இருக்கும். ஸோ அந்த சிவிவி நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கார்டு ஹோல்டர் அப்படி சொல்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அவங்களோட நேமை நீங்கள் இதில்
என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாமே கரெக்டாக கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படி சொல்கிற ஆப்ஷனை ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு பேங்க்லேருந்து ஒரு ஒன் டைம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு இதில் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என்டர் தி ஓடிபி அப்படி சொல்லி கொடுத்துற பாக்ஸில் அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் கிளியராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓடிபி அப்படி சொல்லிட்டு சென்டர் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற பாருங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு செல்லான் பேமெண்ட் ஹேஸ் பின் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பைக்கு காருக்கு வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் போட்ட ஃபைனை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்டுக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கிலலாம் வெளியில் ட்ராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க. பைக்கிலலாம் 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகாதுங்க. மேக்ஸிமம் 2 பேர் போங்க. அதுவும் நீங்கள் சேஃப்டியாகவே போங்க. காரில் போகும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் அதேமாரி நீங்கள் பைக்கில் காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது மெயின் ரோட் சைடெல்லாம் ஏதாவது வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ண நின்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பைக்கையும் காரையும் நிப்பாட்டி அவங்க மெயின் ரோடு கிராஸ் பண்ணி போன அப்புறம் நீங்கள் உங்களோட பைக்கையும் காரையும் நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் ஸ்பீடாக எதுவுமே போகாதுங்க. மெயின் ரோடு சைடெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 60 70 ஸோ அந்த மாதிரி பைக்கிலலாம் போங்க. மெயின் ரோடு பைபாஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்குங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதேமாதிரி சிட்டி ரோட்டில் எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப ஸ்பீடாக போகாதுங்க. எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்லோவாக வண்டி ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃப்டியாக பார்த்து உங்களோட வண்டியை நீங்கள் கரெக்டாக கிளியராக ஓட்டிக்கோங்க. உங்களால் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. மேக்ஸிமம் மெயின் ரோட் சைடு எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன வச்சுருக்காங்களோ ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி சிக்னல் எல்லாமே நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணி போகும்போது மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் எல்லாமே கொஞ்சம் மேலே தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம மெயின் ரோட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னுக்கு பார்த்தாலுமே நம்மளோட நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு நியூஸ் எல்லாம் வருது டெய்லி. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுங்க. வண்டியில் போகும்போதும் சரி பைக்கில் போகும்போதும் சரி உங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்குமே வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி அவங்களாலையும் உங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை கேட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பைக்லலாம் ரொம்ப ஸ்பீடாக போகாதுங்க. சின்ன பசங்களாம் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதனால தான் நான் சின்னதாக ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.